நான் இன்னைக்கு கருவேப்பிலை குழம்புடணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். கருவேப்பிலை இது 50 கிராம் கருவேப்பிலை வாங்கியிருக்கேன். இது இந்த மிளகா வத்தல் ஒரு 10 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இது இது மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இது உளுத்தம்பருப்பு. இது கொத்தமல்லி விதை. இதில் இந்த கடைசியில் இதில் வெல்லம். அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு இப்போ வறுக்க போகிறேங்க. இது பெருங்காயம் வச்சுருக்கேன். பெருங்காயம் இதுதான் இப்போ வறுக்கிற சாமான். இதில் புளி வெந்நீர் தண்ணி வச்சு அதுக்கு 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். இதை அப்புறமா உங்களுக்கு காய்ச்சி போடுறேன். இது இப்போ நான் வறுக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு முதல்ல இப்போ நான் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன். இது உளுத்தம் பருப்பு. இதில் பெருங்காயம் மிளகாத்தல் கொத்தமல்லி வேறு இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த மிளகுல சுட்டு நெய் ஊற்றி வறுத்து அதையும் வச்சுக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலையை பாண்டியில் போட்டு சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இதை வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு அது கருப்பாக போகக்கூடாது, அப்படியே பச்சையாகவே இருக்கணும். அந்த மாதிரி வதக்கணும். நிதானமாக அடுப்பு கமன்னு வாசனை வரைச்சி அடைச்சிவிடும். அது மேலே அதை வறுக்க வேண்டாம். கமன்னு வாசனை வரும். இதுக்கப்புறம் இதை நான் இந்த புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன் 50 கிராம். இதை முதல்ல இதையும் இந்த கருவேப்பிலையும் போட்டு அரைப்பேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாயை போடுவேன். கொத்தமல்லி வேறு மிளகு இதெல்லாத்தையும் போட்டு ஒரு அரைச்சி விட்டுனேன்னா அதுக்கப்புறம் கடைசியில் இந்த உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு சொல்லிட்டு ஏன்னாக்கா கொஞ்சம் கரை இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் இந்த சாமான்லாம் உங்களுக்கு காட்டினீங்க அதெல்லாம் அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்துருந்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிப்பாங்க. இதில் நெல்லெண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றணும். கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி இது கொஞ்சம் ஜலமாக பண்ணிட்டு இருக்கேன். இதை இப்போ கடுகை போட்டுட்டு அதை எடுத்து கொட்டணும். கடுகு போட்டு இது கொட்டணும். இதை நல்லா அளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா இது கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலை இல்லை, சட்னி இல்லை, கருவேப்பிலை குழம்பு. அதனால் ஜலத்தை வேண்டி விட்டுலாம். அதாவது குழம்பு மாதிரி ஆகிற வரணும் ஜலம் விட்டுக்கலாம். இப்போது இந்த வெல்லம் வச்சுருக்கேன். இதில் இந்த வெல்லம் கொதிக்கணும். கொஞ்ச நாள் கொதிக்கணும். இப்போ இந்த கண்ணெல்லாம் அலம்பி விட்டுருக்கிறதுனால இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது இன்னும் கொஞ்சம் போட்டு, அதாவது உங்களுக்கு உப்பு எப்படி வேணுன்றது மாதிரி உங்களுக்கு போட்டுக்கணும். அது ஒன்றும் இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி உப்பு காரமெல்லாம் வேணுமோ அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். முக்கியமாக இந்த கருவேப்பிலை வதக்கிறதும் சாமான் போடுறது தான் முக்கியம். பாக்கி எல்லாம் உங்கள் இஷ்ட பிரகாரத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நாள் கொதிக்க பார்த்துன்னு போய் இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட போட்டு கலந்து சாப்பிட்லாம். தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம், இட்லிக்கெல்லாம் சாப்பிட்லாம். இது ஒரு இது மாதிரியே சட்னி மாதிரியே தான் இருக்கும். வாசனையாக இருக்கும், கமகமான்னு இருக்கும்.
பாருங்க, கம்ம கம்மன் வருதான்னு பாருங்க, வாசனை வருதா பாருங்க. நான் இங்கே பண்ணிட்டுருக்கேனே. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 4 கொதிக்க வச்சா போகிறோம், ஜாஸ்தி கொதிக்க வேண்டாம். இந்த வேணும் இதுவாக கொஞ்சம் இப்போ 5 நிமிஷம் கொதிச்சு விட்டுது. இந்த கருவேப்பிலை வந்து சாதாரணமாக எல்லாத்துக்கும் போடுவோம், ஆனால் எல்லாத்தையும் பொறிக்க வச்சு விட்டு அந்த இது சொல்லணும். ஆனால் இதில் வந்து என்னன்னாக்கா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறது, கருவேப்பிலையினுடைய சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் போட்டு வேணா சாப்பிடலாம், நிறைய நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னும் கெட்டு போகவே போகாது, ஏன்னா நிறைய கொதிச்சாச்சு கெட்டு போகாது. வச்சுக்கோங்க. இதை பாருங்கள் எப்படி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். ஜெயகுருதத்தா சட்டை